ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 4ல் வந்து பொதுத்தமிழிலிருந்து 100 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, 100மே ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸையும் சேர்த்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ காலையில் 9 மணிக்கு வந்து நம்ம சேனலில் வந்து கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். 100க்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இப்போ காம்போ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்-லைனர் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எல்லாமே இப்போ தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 எல்லாமே சேர்ந்து காம்போ பேக்கில் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், இப்போ டெய்லி நடக்கிற டெஸ்ட் கொஷின்ஸ், இப்போ இந்த மாதிரி வினாக்கள் இருக்குல்லங்க, இதையும் சேர்த்து வித் ஆன்சர்ஸை மார்க் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ எல்லாமே சேர்ந்து காம்போ பேக்கில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 100 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார்? உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆப்ஷன் சி கெலன் கெல்லர். ஆப்ஷன் சி கெலன் கெல்லர். ரெண்டாவது கேள்வி, திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி 7. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. திருக்குறள்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். சரிங்களா, மூணாவது கேள்வி, நாயக்கர் மரபில் முடிசூடி கொண்ட பெண்ணரசி யார்? நாயக்கர் மரபில் முடிசூடி கொண்ட பெண்ணரசி யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள் அவர்கள். ராணி மங்கம்மாள் அவர்கள். நாலாவது கேள்வி, யாப்பு என்றால் டேஷ் என்று பொருள்? யாப்பு என்றால் டேஷ் என்று பொருள்? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி கட்டுதல். யாப்புனா என்ன? கட்டுதல். ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. ஸோ இந்த இலக்கண கேள்வி நாலு ஆல்ரெடி பார்த்துட்டோம். சொல்லி சிலப்படை, செய்யுளி சிலப்படை, இன்னி சிலப்படை எல்லாம். சரிங்களா, ஸோ அதில் இருந்தால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அளப்படையில் வரும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா, பொருந்தாத சொல் வந்து அண்ணன்கிற சொல் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஆறாவது கேள்வி, கண்ணகி என்னும் சொல்லின் பொருள். ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கண்ணகி பற்றின கேள்வி வந்து மணிமேகலையிலேருந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, கண்ணகிங்கிற சொல்லுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா ஆப்ஷன் சி கண்களால் நகுபவள். கண்களால் நகுபவள். சரிங்களா, ஸோ நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணமெல்லாம் தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். புக்கில் 6லேருந்து 12th வரைக்கும் எல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்லேயும் வந்து இப்போ மணிமேகலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, சிலப்பதிகாரத்துலேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா, அதில் வந்து மணிமேகலையில் வந்து கண்ணகி கோயில் எங்கே யார் கட்டினாங்க, ஸோ எந்த ஊரில் கட்டினாங்க, எந்த மாநிலத்தில் இருக்குது, அங்கே பெண் பூசாரி பெயர் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக கொஷின்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில் வந்து மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் வந்து பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏழாவது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், குறிஞ்சி. ஸோ குறிஞ்சி கிளங்கல்தல். குறிஞ்சி கிளங்கல்தல். முல்லை வரகு விதைத்தல். மருதம் நெல்லறிதல். நெய்தல் உப்பு விற்றல். ஸோ கரெக்டுங்களா? குறிஞ்சி கிளங்கல்தல், முல்லை வரகு விதைத்தல், மருதம் நெல்லறிதல், நெய்தல் உப்பு விற்றல். சரிங்களா, ஸோ ஆன்சர் 2413 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ இந்த 5 லைங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டேப்லர் காலம் இருக்குல்ல 10th புக்கில், அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஏன்னா 5 லைனில் பெரும்பொழுது, சிறும்பொழுது, கடவுள் பெயர், தெய்வத்தின் பெயர், தென் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வாழும் மக்கள் பெயர்கள். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கடவுள் பெயர் எல்லாமே டீட்டெயிலாக வந்து பொறுத்துக்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த டேப்லர் காலம் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கணும். எட்டாவது கேள்வி, வண்ணம், வடிவம், அளவு, சுவை என 4ம் எதனுடன் தொடர்புடையது? வண்ணம், வடிவம், அளவு, சுவை என 4ம் எதனுடன் தொடர்புடையது? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. சரிங்களா, ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. ஒன்பதாவது கேள்வி, வெண்டலை விரவிய களிவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய களிவெண்பாவால் பாடப்படுவது எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி தூது. சரிங்களா,
அடுத்து 10வது பொறுத்துக வந்து பாருங்கள். ஸோ இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு தொடர் கொடுத்து அது வந்து என்ன வகை தொகை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ வினைத்தொகை, வினைத்தொகைனா செய்தொழில் சரிங்களா. வினைத்தொகை செய்தொழில். உவமை தொகை மதிமுகம், உவமை மதிமுகம் சரிங்களா. உம்மை தொகை, உம்மை தொகை அப்படின்னா 4 அன்மொழி தொகைனா பவளவாய் பேசினாள். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் சரிங்களா. வினை தொகைனா செய்தொழில், உவமை தொகைனா மதிமுகம், உம்மை தொகைனா 4 அன்மொழி தொகைனா பவளவாய் பேசினாள். ஸோ ஆன்சர் 2, 4, 1, 3 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 11 அவன் உழவன், அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு, அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் குறிப்பு வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா. குறிப்பு வினைமுற்று. 12 பிழையற்ற வாக்கியத்தை கூறு, பிழையற்ற வாக்கியத்தை கூறு. ஆன்சர் பார்க்கலாங்களா. ஆப்ஷன் சி வயலில், வயலில் மாடுகள் மேய்ந்தனர், வயலில் மாடுகள் மேய்ந்தனர். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 13 நடிகன், நடிகன் என்ற பெயர் சொல்லின் வகையறிதல், நடிகனுக்கு பெயர் சொல்லின் வகை கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆன்சர் தொழிற்பெயர், ஆன்சர் தொழிற்பெயர். 14 பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார், பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார். எவ்வகை தொடர்? ஆன்சர் அயற்கூற்று சரிங்களா, அயற்கூற்று. 15 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல், 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிஞ்சிப்பாட்டு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா. குறிஞ்சிப்பாட்டு. 16 மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது, மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது, எந்த நகரம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆன்சர் லெமூரியா, ஆப்ஷன் பி லெமூரியா. 17 குமரகுருபர் எழுதாத நூல் எது, குமரகுருபர் எழுதாத நூல் எது. ஸோ அவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகமெல்லாம் அவர் எழுதின நூல். ஸோ எழுத நூல் வந்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி, திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ். 18 தாயுமானவர் நினைவில்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது, தாயுமானவர் நினைவில்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. 19 தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் அவர்கள். 20வது கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார். கொஷினை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரியார் சரிங்களா, ஆப்ஷன் ஏ பெரியார். 21 சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எது, சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை சரிங்களா, ஆப்ஷன் பி மணிமேகலை. இதுக்கு வந்து நான் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ அந்த மணிமேகலை பிடிஎஃப் சரி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்து எந்தெந்த சிறப்பு பெயர் வந்து எதனால் வந்தது சரிங்களா, எந்தெந்த சீர்திருத்த காப்பியம்னா எதனால் வந்து இந்த நூலை வந்து சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதையும் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம் அந்த டேப்லெஷனில். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். 22 ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல் யாவை, ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல் யாவை. ஆன்சர் பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி. 23 சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் சரிங்களா, கூறும் நூல் எது, சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது. ஆன்சர் மணிமேகலை, ஆப்ஷன் சி சரி ஆப்ஷன் டி மணிமேகலை. பொறுத்துக்க வந்து பாருங்கள். ஸோ நூல்கள் கொடுத்துட்டு அது வந்து என்ன வகையான இது நூல்கள் வந்து காப்பியமா இல்லை நாடக நூலா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நான்மணி மாலை, நான்மணி மாலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிற்றிலக்கியம், நான்மணி மாலைங்கிற நூல் வந்து சிற்றிலக்கியம். மலரும் மாலையும், மலரும் மாலையும் அப்படிங்கிறது வந்து ஒரு கவிதை சரிங்களா. நான்மணி கடிகை, நான்மணி கடிகைங்கிறது வந்து நீதி நூல்.
தேம்பவாணிங்கிறது வந்து ஒரு காப்பியம். சரிங்களா? நான்மணி மாலைங்கிறது சிற்றிலக்கியம், மலரும் மாலையுங்கிறது கவிதை, நான்மணி கடிகை வந்து நீதி நூல், தேம்பவாணிங்கிறது வந்து ஒரு காப்பிய நூல். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 2143 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 25 தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யாருன்னு கூட கேட்கலாம், இல்லை இது வந்து யார் கூற்றுன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் பாரதிதாசன் அவர்களுடைய கூற்று. 29 கூடுகட்டி வாழும் பாம்பு எது? கூடுகட்டி வாழும் பாம்பு. ஆன்சர் ராஜநாகம். ஆப்ஷன் பி ராஜநாகம். 27 மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? யாருன்னா காயசண்டிகை அவர்கள். சரிங்களா? காயசண்டிகை வந்து பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் மணிமேகலையில். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் மணிமேகலையில் வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ அதுலேருந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். மணிமேகலையிலேருந்து 3 கேள்வி வந்திருக்கு. 28 வந்து பாருங்கள், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று புகழ்மிக்க நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? புகழ்மிக்க நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. ஆப்ஷன் ஏ மதுரை. 29 சதகம் ரொம்ப முக்கியம். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும்? எத்தனை பாடல்கள் கொண்ட நூலை வந்து நம்ம சதகம்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி 100. 100 பாடல்களை கொண்ட நூலை என்னன்னு சொல்லுவோம்னா சதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 30வது கேள்வி, கண்டன கற்பினு கனியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன? கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லின் செல்வன். ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஸ் ஆகிக்க. சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன், சொல்லின் செல்வர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் ஒருத்தருக்கு. ஸோ அது யாருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சொல்லின் செல்வன்னா அனுமன் அவர்கள். 31 சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யார்? சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி விவேகானந்தர். 32 சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார்? சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள். ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். 33 பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ராமச்சந்திர கவிராயர். ராமச்சந்திர கவிராயர். 34 களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் யார்? களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் யார்? ஆன்சர் பொன்முடியார். ஆப்ஷன் பி பொன்முடியார். 35 வந்து பாருங்க, அழுது அடி அடைந்த அன்பர், அழுது அடி அடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர். ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர். 36 மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் என்ற இதழை தூய தமிழில் எங்கன பெயர் மாற்றம் செய்தார்? ரொம்ப முக்கியம். மறைமலை அடிகள் நடத்தி வந்த ஞானசாகரம் அப்படிங்கிற இதழை வந்து தூய தமிழில் வந்து எப்படி எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது தூய தமிழில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஞானக்கடல். ஆப்ஷன் ஏ ஞானக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 37 ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் யார்? ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் யார்? ஆன்சர் சீசு செல்லப்பா அவர்கள். 38 திருமணம் செல்வ கேசவராகிய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? திருமணம் செல்வ கேசவராகிய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? ஸோ ஆன்சர் உரைநடை பிரிவுக்கு. சரிங்களா? உரைநடை பிரிவுக்கு. 39 தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
ஸோ ஆன்சர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் வந்து தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். 40 முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள். சரிங்களா? ஸோ முத்தொள்ளாயிரத்தில் வந்து இவர்களை பற்றி பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ சேரர் சோழர் பாண்டியர். இவங்க 3 பேர்த்த பற்றி பாடினதை வந்து என்ன முத்தொள்ளாயிரம். 41 பொறுத்துக வந்து பாருங்கள். சரிங்களா? நூல்கள் மற்றும் நூலாசிரியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிக்கனம் அப்படிங்கிற நூல் வந்து சுரதா அவர்களுடைய நூல். சரிங்களா? மனித நேயம் வந்து பார்த்திங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்களது. காடு காடு வந்து பண்ணால் வாணிதாசன் அவர்களுடைய நூல். சரிங்களா? வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படிங்கிறது வந்து கவிஞர் தாராபாரதி அவர்களுடையது. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 3241 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 42 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மாவழி நடை பயணம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி வி சாமிநாத சர்மா அவர்கள். 43 ஆனந்த தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆனந்த தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கா சச்சிதானந்தன் அவர்கள். சரிங்களா? 44 அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை பொறுத்துக. சரிங்களா? அடைமொழிகள் சிறப்பு பெயர்கள் சில எல்லாம் இருக்கல. ஸோ அதை கொடுத்து ஆசிரியர்களுக்கு பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விடுதலை கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் அவர்கள். திவ்ய கவி அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சரிங்களா? கவிஞரேறு அப்படின்னா வாணிதாசன் அவர்கள். கவிக்கோனா அப்துல் ரஹ்மான். சரிங்களா? ஸோ கரெக்டாக விடுதலை கவி பாரதியார், திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞரேறு வந்து வாணிதாசன் அவர்கள், கவிக்கோ வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள். சரிங்களா? 3421 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. இதுக்கு தான் வந்து அடைமொழி பெயர்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 45 பொறுத்துக நூல் மற்றும் நூலாசிரியர்கள். பூங்கொடி நூலாசிரியர் வந்து முடியரசன் அவர்கள். கொடிமுல்லை வாணிதாசன் அவர்கள். சரிங்களா? ஆட்டநந்தி ஆதிமந்திங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசன் அவர்களுடையது. பட்டத்தரிசிங்கிறது வந்து சுரதா அவர்களுடைய நூல். சரிங்களா? பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வந்து வாணிதாசன் அவர்களது, ஆட்டநந்தி ஆதிமந்திங்கிறது வந்து கண்ணதாசன் அவர்களுடைய நூல், பட்டத்தரிசிங்கிறது வந்து சுரதா அவர்களுடைய நூல். சரிங்களா? ஸோ ஆன்சர் 3412. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து நம்ம கவிஞர்கள் பற்றி டீட்டெயில் பார்த்துருக்கோம். கண்ணதாசன் அவர்கள், சுரதா அப்படின்னு நம்ம தனித்தனியாக பார்த்துருக்குறோம். அவங்களோட டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன நூல்கள் அவங்க படிச்சிருக்காங்க, ஸோ அதில் வந்து புக்கில் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்க, ஸோ அது இல்லாமல் என்னென்ன நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது, அந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? பிளேலிஸ்ட்டில் வந்து கவிஞர்கள் தமிழ் தொண்டுகள்னு சொல்லி டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 46 வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார். 47 பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்க குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்க குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 48 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மலையத்து வாசன் மகன் ஞான பிரகாசம் அவர்கள். சரிங்களா? 49 வெட்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்களை குறிக்கும் சொல் எது? சரி, பொருள் எது? வெட்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்களை குறிக்கும் பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மலை. 50 வந்து பாருங்கள். நெடிலோடுயிர் தொடங்குற்று கரங்களுள் பர ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தேர்க. ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் டி காட்டுக்கோழி. ஆன்சர் டி காட்டுக்கோழி. 51 முன்னீர் வழக்கம்
மகடுவோடில்லை, மகடுவோடில்லை, முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. இதில் வந்து மகடுவு அப்படிங்கிறதுக்கு வந்து என்பது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மகடுவு அப்படிங்கிறது வந்து பெண். ஆப்ஷன் சி பெண். 52 தொடை விகற்பம். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. 35 வகைப்படும். தொடை விகற்பம் 35 வகைப்படும். 53 கீழ்கண்டவற்றில் எது வந்து சரி? கீழ்கண்டவற்றில் எது சரி? ஸோ இலக்கண வகைகள் கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ கரெக்டானது ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். தொகா நிலைத்தொடர் 9 வகைப்படும். சரிங்களா, தொகை நிலை 6, தொகா நிலை 9. 54 வந்து பாருங்கள். ஐ அவ் ஆகிய இரு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம். ஐ அவ் ஆகிய இரு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம். ஆன்சர் ஆப்ஷன் டி சந்தியக்கரம். ஆப்ஷன் டி சந்தியக்கரம். அடுத்து வந்து பாருங்கள் 55வது கேள்வி. பெரு என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பெரு என்னும் வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி பெருபவன். சரிங்களா, ஸோ இதே பெருபவனோட வேர்ச்சொல்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா பெரு. சரிங்களா, ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. கொஷின்ஸ் வந்து மாற்றிங் கூட கேட்கலாம். 56 பொறுத்துக. சரிங்களா, ஸோ இது வந்து இலக்கணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இலக்கணமுடையது வந்து நிலம். சரிங்களா, மங்களம் அப்படிங்கிறது வந்து இறைவனடி சேர்ந்தார். சரிங்களா, இலக்கண போலி அப்படிங்கிறது வந்து புறநகர். கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது வந்து இடக்கரடக்கல். சரிங்களா, இப்போ ஆன்சர் 4312 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 57 அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரிங்களா, அந்தந்த அடியில் இருக்கிற சொற்களை வந்து முன்னும் பின்னும் வந்து மாற்றுறது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி மொழி மாற்று பொருள்கோள். அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னா மாற்றிக்கொள்வது வந்து என்ன பொருள்கோள்? மொழி மாற்று பொருள்கோள். 58 பொருள் தருக. அங்காப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி வாயை திறத்தல். 59 வினைமுற்றை தேர்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. வினைமுற்று அப்படின்னாலே வந்து ஒரு சொல் தான். படித்தான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. 60 இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா, ஸோ இது வந்து நம்ம எதுக்கு ரிப்பீட்டாக பாடலடிகளை பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் டைமில் போய் அங்கே உட்காந்து பார்க்கும்போது அந்த டென்ஷனில் பாரதிதாசனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு. சரிங்களா, இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. தமிழ்நாடு இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வருது. மெயினாக கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து பாரதிதாசன் அவர்கள் தான் கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் நம்ம டீட்டெயிலாக வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். நம்ம அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாரதியார் தனியாக, பாரதிதாசன் தனியான்னு. அதை வந்து நீங்கள் ஷார்ட்கட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மேற்கோள்கள் பாடல் வரிகள்லாம். சரிங்களா, 61 இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருநாதர் குன்றம் கல்வெட்டு. 62 காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யார்? காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர்ச்சில் அவர்கள். 63 ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் யார்? ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றனர். இதனை பாடிய கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன் அவர்கள். 64 வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி. களம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் இரட்டையர். சரிங்களா, இரட்டையர். 65 இந்திய அரசியலின் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரியார். 66 எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவையம் என பொது உடைமையை விரும்பியவர் யார்? எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற
திந்தவையம் என பொது உடைமையை விரும்பியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். 67 ஆன்மா ஈரற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது? ஆன்மா ஈரற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது? 67 ரச்சன்ய யாத்ரீகம். ரச்சன்ய யாத்ரீகம். 68 திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழி செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? ஆன்சர் பரிதிமா கலைஞர். ஆப்ஷன் ஏ பரிதிமா கலைஞர். 69 ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டனர்? ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி சமணர்களால் இயற்றப்பட்டது. ஐஞ்சிறுகாப்பியங்கள் எல்லாமே வந்து சமணர்களால் இயற்றப்பட்டது. 70 பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர். சரிங்களா? அதாவது வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னா பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் சொல்கிறத கேட்டு பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். 71 இதழ் நா பல் அன்னம் இவையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதழ் நா பல் அன்னம் இவையெல்லாம் என்ன அப்படின்னா ஆன்சர் ஒலிப்பு முனைகள். ஒலிப்பு முனைகள். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டு தானே வரீங்க. ஸோ எவ்வளோ மார்க்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என்று போற்றப்படுபவர் யார்? ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ராமானுஜர். 73 ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது நூலின் புகழ்மிக்க தொடர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது வந்து எந்த நூலோட புகழ்மிக்க தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமந்திரம். 74 மருத நிலத்திற்குரிய தெய்வம். மருத நிலத்திற்குரிய தெய்வம். ஆப்ஷன் ஏ இந்திரன். 75 தாண்டகவேந்தர். தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். 76 தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? சரிங்களா? தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ஸோ இது எப்படி வேணால் கேட்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று புகழ்ந்தவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ திருவிக்கா அவர்கள். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். நம்ம தனித்தனியாக கவிஞர்களை பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சரிங்களா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா பிடிஎஃப் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு கவிஞர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்டுக்கு வந்து நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். சரிங்களா? 77 சின்னஞ்சீரா. சின்னஞ்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பனு அகமது மரைக்காயர். பனு அகமது மரைக்காயர். 78 ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8லையும் கேட்கலாம். சரிங்களா? ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஆன்சர் ஆப்ஷன் பி கிமு 300 முதல் கிபி 300 வரை அந்த காலகட்டத்தை சார்ந்தது. 79 தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் யாரை போற்றுகிறார்? தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாருன்னா தந்தை பெரியார். சரிங்களா? ஸோ தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி பெரியாரை வந்து யார் வந்து போற்றுனாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். 80 பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை தொடங்கினார்? பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வால் விட்மன் அவர்களுடைய சாயலில். சரிங்களா? 81 நாமக்கல் அவர்களுடைய படைப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணிக்கைகளை பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் இசை நாவல்கள். இவர் எழுதின இசை நாவல்கள் எத்தனைன்னா 3 நாவல்கள். சரிங்களா?
புதினங்கள் 5 புதினங்கள். சரிங்களா, நாமக்கல் கவிஞர் எழுதிய புதினங்கள் 5. கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 10. எத்தனை இது மொழிபெயர்த்திருக்காருன்னா மொழிபெயர்ப்புகள் 4. சரிங்களா, இசை நாவல்கள் 3, புதினங்கள் 2, கவிதை தொகுப்புகள் வந்து 10, மொழிபெயர்ப்புகள் வந்து 4. 3, 4, 2, 1. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ இதெல்லாம் வந்து நான் இதுக்கு தான் வந்து நம்ம தனித்தனியாக கவிஞர்களை பற்றி பார்த்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணுன்னா கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். 82. எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? ஆன்சர் உருசியா. 83. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது? மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்த நூல் அப்படின்னா சாகுந்தலம். சாகுந்தலம். 84. உழவர் ஏறடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் யார்? உழவர் ஏறடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பர். 85. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். 86வது கேள்வி. குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமா கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார்? குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமா கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 51. ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஸோ உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட் பண்ணணும். 87. தமிழகத்தில் காணப்படும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எங்குள்ளது? தமிழகத்தில் காணப்படும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எங்குள்ளது? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி. 88. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என பாடியவர் யார்? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரசூல் கம்சதோவ். 89. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 90. அளவில் சனம் செல ஒளியா பலிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவெளில் பரிகவற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அளவில் சனம் செல ஒளியா வலிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிகவற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். 91. மாலதி மாலையை தொடுத்தாள் என்பது எவ்வகை வாக்கியம்? மாலதி மாலையை தொடுத்தாள் என்பது எவ்வகை வாக்கியம்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம். 92. சிலை மேல் எழுத்து போல சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளங்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. சிலை மேல் எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிலைத்து நிற்கும். எப்போவுமே வந்து ஒரு சிலை மேலே நம்ம ஒரு எழுத்து எழுதணும் அப்படின்னா அது வந்து எப்போவுமே நிலைத்து நிற்கும். இது வந்து ஊமையால் விளக்கப்படும் பொருள்கள். இதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வேணுன்னா கூட மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இப்போ வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸு அது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து காம்போ பேக்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, டெஸ்ட் கொஷின் அப்படிங்கிறது வந்து 6th to 10th வரைக்கும் இயல் வைஸ் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் டெஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். 93. இலக்கண குறிப்பறிதல் சாலச் சிறந்தது அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் டி உரிச்சொல் தொடர். 94. பெயர் சொற்களை பொறுத்துக. இந்த மாதிரி இலக்கணம் வந்து உங்களுக்கு பொறுத்துகளை வரக்கு வாய்ப்பு இருக்குது.
பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். சரிங்களா? மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமைங்கிறது பண்பு பெயர். ஸோ ஆன்சர் 4312 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 95 கேள் என்னும் வேர்ச்சொல்லுக்கு வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேள் என்னும் வேர்ச்சொல்லுக்கு வந்து வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேட்டு. இதே கேட்டு அப்படிங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன? கேள். சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் மாறிங் கூட வரலாம். 96 தனிந்து என்ற சொல்லின் வேர்ச்சொல். தனிந்து என்ற சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனி, 3 சுழினி. சரிங்களா? தனி. 97வது கேள்வி சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். சோ. சரிங்களா? சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி மதில். ஆப்ஷன் சி மதில். 98 பறவை. பறவை சொல்லுக்குரிய பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பறவை அப்படின்னா என்னென்னா ஆப்ஷன் பி கடல். பறவை அப்படின்னா கடல்னு அர்த்தம். சரிங்களா? 99 பொறுத்துக. சோறு. ஸோ சோறு என்னன்னு சொல்லுவோம்? சோறு உண்டான். பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். சரிங்களா? கரெக்டாக? சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். சரிங்க? 2341 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக கொஷின்ஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்பாங்க. சரிங்களா? லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கேட்டு இந்த கொஷின் தான். ஸோ தமிழ் எண்கள் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் 876. 876. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 8க்கு என்ன வரும்? ஆ, 7க்கு ஏ, 6க்கு சா. சரிங்களா? அப்போ 4th. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் 543. 543னா என்னென்னா ரூ சா ngா. 321. 321க்கு வந்து ngா ஊ கா. சரிங்களா? தென் லாஸ்ட் ஒன் 369க்கு வந்து பார்த்திங்கன்னா ngா சா கூ. சரிங்களா? ஸோ இந்த நான் ஓரெழுத்து தமிழ் எண்கள் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்ம 11, 12 வந்து நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? 1லேருந்து 10 வரைக்கிற தமிழ் எண்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது சின்ன டேப்லெட் காலம் தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது வந்து ஒன்றா தனியாக கேட்குற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்பாங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 4321 ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 100 கேள்வி வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாமே தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 100 கேள்வியில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே வந்து நாங்கள் கம்மியான ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு இயல் வைஸ் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. நீங்கள் இயல் வைஸ் வந்து டெஸ்ட் கொஷின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாடல் டெஸ்ட்டு நம்ம நேற்றுலேருந்து போட்டிருக்க இந்த மாடல் டெஸ்ட்டும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்கு மார்க் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இந்த 100 கொஷின்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இதில் வந்து இப்போ 90க்கு மேலே எடுத்துருக்கிறீங்க, இதே நான் 80, 60 எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒன்றும் ஃபில் பண்ண தேவையில்லை. இன்னும் 50 நாள் இருக்குது. ஸோ 50 டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம பாதி கூடயே நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இருக்க நீங்கள் வந்து கொஷின்ஸை டெஸ்ட்டு ரைட் பண்ணவே உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.